அனைவருக்கும் கனிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கின்றேன். இன்றைய பதிவில் கல்வி மட்டும்தான் கரை சேர்க்கும், எனவே இடைநிற்றலை தவிர்த்து மீட்டெடுப்போம். கல்வி மட்டும்தான் கரை சேர்க்கும், இந்நிலைமைக்கு இடைநிற்றல்களை தவிர்த்து அந்த கல்வியை அந்த மாணவர்களுக்கு மீட்டு கொடுப்போம் என்ற தலைப்பில், கல்வி என்பது மனிதனை நெறிப்படுத்தி வாழ்வை சிந்தித்து செயல்படுவதற்கான ஒரு வாய்ப்பு. ஒரு பள்ளி திறக்கப்பட்டால் 10 சிறைச்சாலைகள் மூடப்படுமா? ஒரு நூலகம் திறக்கப்பட்டால் பல கல்வி மேம்படுகள் செய்யப்படுமா என்ற கருத்துக்கிணப்ப இந்த கல்வியானது நம் தமிழகத்திலும் புதுவையிலும் எப்படி மேம்படுத்தப்படுகிறது? அதில் கடையனும் கடை தேற்ற வேண்டும், அந்த கல்வியை பெற்றுக்கொள்ள வேண்டும். சுயமரியாதை என்பதை இந்த கல்வியால் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த சுயமரியாதை தான் நம்மளுடைய பாரதத்திலும் தமிழகத்திலும் இந்த கல்வி மீட்டெடுப்பதால், கல்வி பெறுவதால் வருகின்ற ஒரு பலன் வாழ்க்கை தத்துவமாகிறது. பல மேலை நாடுகள் கல்வி என்பது ஒரு பொருளாதாரத்துக்கோ மற்றவனுடைய கண்டுபிடிப்புகளோ இருந்தாலும் மனிதனுடைய சுயமரியாதை இந்த கல்வி மீட்டெடுக்கிறது. அதன் அடிப்படையில் நம்முடைய முன்னோர்கள் மாமேதை பெரியார் அவர்கள், பேரறிஞர் அண்ணா அவர்கள், முத்தமிழ் கலைஞர் அவர்கள், நம்முடைய பாரதிதாசன் போன்றோர்கள் இந்த கல்வியால் பெறுகின்ற சுய மரியாதையும் அதன் அடிப்படையில் இன்றைய தமிழக முதல்வர்களும் புதுவை முதல்வர்களும் இந்த இளைஞர் பெருமக்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு சிந்திக்கின்ற ஆற்றலை, கல்வியான வாய்ப்புகளை சுயமரியாதையின் மூலம் நாம் இந்த வாழ்க்கைக்கு பல திட்டங்களை செயல்படுத்துகின்றார்கள். இந்த நேரத்தில் ஒரு கடையனும் மீட்டெடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் ஒரு இடையன் ஆட்டு மந்தையை ஒரு ஆடு தவறிவிட்டாலும் அதை தேடி அலைந்து கொண்டு வந்து அந்த பட்டியில் சேர்ப்பது போல ஒரு மாணவரிடம் இந்த கல்வியை பெற, சுயமரியாதை பெற இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இடையில் நின்ற மாணவர்களையும் நாம் மீட்டெடுப்போம் என்ற தலைப்பிலே நான் இந்த பதிவுகளை செய்து கொண்டிருக்கின்றேன். நமது கல்வித்துறைகளும் இந்த திட்டத்தை முன்னோட்டு கொண்டு அந்த மாணவர்கள் செயல்பட கற்க வாய்ப்புகளை வழங்கி கொண்டிருக்கிறது. உதாரணமாக தொடக்கப்பள்ளி நிலையில் பார்த்தால் மாணவர்கள் 100% சேருகின்றார்கள். அடுத்து உயர்நிலை பள்ளி, மேல்நிலை பள்ளி படிக்கின்ற போது இந்த அரசு திட்டங்கள் செயல்படுத்தி அந்த மாணவர்களுக்கு பல வாய்ப்புகளை ஏற்படுத்தி பல திறமைகளை கண்டறிந்து அவர்கள் படிக்கின்ற ஆர்வத்தை வளர்ப்பதற்கான ஒரு கற்றல் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த கற்றல் சூழலில் கல்லூரி வரை படித்து தன் சுயமரியாதையும் சிந்தனையும் வளர்த்து ஒரு பொருளாதாரத்தில் வளர்த்து கொள்வதற்கான பல முன்னோடி திட்டங்களை இந்த தமிழகத்திலும் புதுவையிலும் பல கல்லூரிகள், பல பள்ளிகள் என்று நிறைந்து கிடக்கின்ற ஒரு பொக்கிஷமாக. நாம் முதலில் ஒருவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். பிரிட்டிஷ் காலத்தில் இந்த கல்வியால் மாணவர்கள் அல்லது இந்த சமுதாயம் வளப்படுவதற்கான ஒரு வாய்ப்புகளை கல்வி நிறுவனங்களை நிறுவினார்கள். அதன் மூலமாகத்தான் இன்று நாம் வளர்ந்து இருக்கின்றோம். உதாரணமாக திண்டிவனத்தில் இருக்கின்ற ஒரு பள்ளி முதல்வர் தன்னுடைய தந்தை ஒரு 7 கப்பல்களை வைத்திருந்தார். அந்த கப்பலின் பங்கை விற்று இங்கே வந்து இந்த அனைத்து மாணவர்களும் அந்த சுயமரியாதையோடு அந்த மாணவர்களுடைய அனைத்து மாணவர்களும் ஒருங்கிணைந்து சமத்துவ முறையிலே கல்வி பெறுவதற்கான நிறுவனங்களை உருவாக்கினார்கள். ஆனால் இன்று அதுபோல நிறுவனங்கள் இன்று தமிழக அரசும் புதுவை அரசும் செயல்படுத்துகின்ற கல்வி நிறுவனங்களில் இந்த மாணவர்களுடைய கற்றலுக்கு வாய்ப்புகளை வழங்கி கொண்டிருக்கிறது. தற்போது கூட +2 மாணவர்கள் 90% மேல் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் நம்மளுடைய பகுதிகளே. அப்போ அத்தகைய வாய்ப்புகளை கொடுக்கின்ற போது இன்னும் கடையனும் படிக்காத இந்த நாடோடியின மாணவர்கள், பழங்குடி மாணவர்கள் இந்த கல்வி அறிவை, சுயமரியாதையை பெற்றுக்கொள்ளாத சூழ்நிலை இருப்பதை நாம் அவர்களை மீட்டெடுக்க வேண்டும். உதாரணமாக இன்று
அந்த மாணவர்களை சுயமரியாதை பெறுவதற்காக, அந்த குடும்பம் வளர்வதற்காக இடையில் நின்ற மாணவர்களை கண்டுபிடித்து அந்த மாணவர்களை மீண்டும் பள்ளியில் சேர்ப்பான திட்டங்கள் அரசு நடைமுறையில் இருக்கின்றன. மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இந்த குழுக்கள் பிரிந்து மைக்ரேஷன் அல்லது இடையில் நின்ற மாணவர்களெல்லாம் பெற்றோர்களுடன் அவர்களோடு தொடர்பு கொண்டு களப்பயணங்கள் செய்து அந்த மாணவர்களை மீட்டெடுக்கிறார்கள். மீளவும் அந்த மாணவர்கள் மைக்ரேஷன் ஆகிறார்கள். ஆகவே அந்த கல்வியை வளப்படுத்தி அந்த மாணவருக்கான வாய்ப்புகளை தெரிவித்து அந்த கற்றலுடைய இடை நின்ற மாணவர்களை நாம் மீட்டெடுக்க வேண்டும். மாணவர்கள் அந்த கற்றல் நிலைகளில் பிறழாமல் இருப்பதற்காக நாம் சில சிந்தனைகளை தெரியப்படுத்த வேண்டும். உதாரணமாக, நம்முடைய கல்விக்கண் காமராஜ் அவர்கள், அவருடைய ஓட்டுநர் 10ஆம் வகுப்பு படிக்கவில்லை, ஓய்வு நேரத்தில் புத்தகம் படித்து கொண்டிருக்கிறார். அதை பார்த்த அவர்கள் அவரை மீளவும் பள்ளியில் தொடர்வதற்கான அந்த தொலைதூர கல்வியின் மூலமாக அந்த ஓட்டுநர் +2 கல்லூரி MA MAd MPhil முடிக்கின்ற அளவுக்கு ஒரு முதல்வர் தன்னுடைய ஓட்டுநரை இடையில் நிற்றதில் கவனித்து அவரை தொடர வைத்து ஒரு கல்வியில் மேம்படுத்த ஆக்கினார். என்ன ஒரு அற்புதம்! கல்வி தானம்தான் இந்த இருக்கிற தானங்களிலே மிகப்பெரிய தானம். உருகுங்கள் உருகுங்கள், ஏழை மாணவர்களுக்காக கசிந்து உருங்கள் என்று விவேகானந்தர் அன்று சிக்காகோவிலே கூறினார். ஆகவே ஒரு ஏழைக்கு கல்வி தானம் செய்யப்படுவது ஒரு 10 கோவில்கள் கும்பாபிஷேகம் கட்டி செயல்படுவதற்கு சமம் என்று கூறுகிறார் பாரதியார். ஆகவே எப்பேற்பட்ட தானத்தை நாம் பெற்ற கல்வியை நம் அரசுகள் செய்யப்படுகின்ற செயலை இணைந்து இந்த கல்வி பெற்றவர்கள் அனைவரும் இந்த இடைநிற்ற மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுவதற்கு அந்த புண்ணியத்தை தேடிக்கொள்ளலாம். கற்றவர்களுக்கு சென்றமிடெல்லாம் சிறப்பு. கல்வியை பற்றி திருக்குறள் ஒரு அதிகாரமே திருவள்ளுவர் கூறுகின்றார். அதில் ஒரு 3 குறள் இருக்கிறது. கற்க கசடரை கற்பப்பை நிற்க அதற்கு தக என்ற ஒரு திருக்குறளில் துணைகால்களே இல்லை. அதனுடைய அர்த்தம், கல்வி கற்பதால் நமக்கு வேறு யாரும் துணை இல்லை. உன்னுடைய வாய்ப்பையும் உன்னுடைய திறமைகளையும் இந்த காலகட்டத்தில் பெற்றுக்கொண்டால், அதை முழுமைப்படுத்தி கொண்டால் யாருடன் துணை தேவையில்லை என்பதற்குத்தான் கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக என்ற திருக்குறள் நம்முடைய கற்றலின் வாழ்வை வெளிப்படுத்துகின்றது. இன்னொரு விஷயத்தில் பாருங்கள், கற்றல் எனக்கு வரவில்லை, பிடிக்கவில்லை என்பதற்கு தோல்விகள் தோண்டு விடுகிறார்கள். அதை தவிர்ப்பதற்கான ஒரு உதாரணம், அமெரிக்க நாட்டு ஜனாதிபதி அப்ரஹாம் லிங்கன் தன்னுடைய மாணவன் 7ஆம் வகுப்பில் படிக்கின்ற அந்த மாணவனுக்கு அந்த தலைமை ஆசிரியர் ஒரு கடிதம் எழுதுகிறார். அன்பான தலைமை ஆசிரியர் அவர்களே, உங்களுக்கு பணிவான வணக்கம். யார்? ஜனாதிபதி எழுதுகிறார். என் மகன் என்பதால் அவனுக்கு வெற்றிக்கு வாய்ப்பை கொடுப்பதை விட தோல்வியை பக்குவப்படுத்து கொண்டு அதனுடைய வாய்ப்புகளை பெறுவதற்கான பரிந்துரையை செய்யுங்கள் என்று கடிதம் எழுதுகிறார். அப்போது ஒருவர் நேரடியாக வெற்றி பெற முடியாது, பல துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், அறிவு சார்ந்த செயல்களெல்லாம் முன்னெடுப்பதற்கான தடைகளெல்லாம் நீக்கி அந்த தோல்வி என்ற பக்குவத்தை பெற்றுக்கொள்வது வேண்டும் என்று என் மகன் என்று அவர் கடிதம் எழுதுகின்றார். இப்படித்தான் நாம் அந்த கல்வியை கொடுப்பதற்கான தடையான காரணங்கள் என்ன, பெற்றோர்களுடைய பங்கு என்ன என்பதை பற்றி ஒரு சில குறிப்புரைகள். எவ்வளோ நிறைய விஷயங்கள் பேசலாம், ஆனால் குறிப்பிட்ட ஒரு கருத்துக்களை மட்டும் தெரியப்படுத்தி, உதாரணமாக என்னுடைய முன்னாள் அனுபவத்தில் சில இடையில் நின்ற மாணவர்களை மீட்டெடுத்து கற்றலிலே அவர்களை வளப்படுத்தி இன்று உயர்ந்திருக்கின்றார்கள். உதாரணமாக மேல்மலையனூர் தாழகுணம் என்ற பள்ளியில் கல் உடைக்கின்ற ஒரு குடும்பம் 8ஆம் வகுப்பு நின்றுவிட்ட மாணவனை கூப்பிட்ட போது தாய் மறுக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி வழிகாட்டு செய்து தலைமை ஆசிரியர்கள் இணைந்து அந்த மாணவனை மீட்டெடுத்து விளையாட்டு விடுதியில் சேர்த்ததனால் இன்று டெல்லி அளவில் உயர்ந்த பதவியில் இருக்கின்றான். இன்று அந்த பெற்றோர் வந்து அழுது, என் மகனை நீங்கள் மீட்டெடுத்தீர்கள், இன்று ஒரு பெரிய அலுவலராக இருக்கிறார்,
என்று இன்று அவர்கள் பாராட்டி நன்றி கூறுகிறார்கள். ஆக ஒரு குடும்பம் அந்த கல்வி மீட்டெடுப்பதால் என்ன விளைவுகள் ஏற்பட்டிருக்கிறது, அதுபோன்று இந்த கற்றல் பெற்றவர்கள் கற்பிப்பதால் வாழ்விக்கலாம் என்ற ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் நம் சமூகத்தில் இருக்கின்ற மாணவர்களை அடையாளம் கண்டுபிடித்து அவர்களுக்கு வழிகாட்டி இந்த புண்ணியம் என்பதை நாம் சேர்ப்பதற்கு அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து அரசு இன்று தருகின்ற அத்தனை வாய்ப்புகளையும் நாம் பயன்படுத்தி அந்த மாணவர்களை மீட்டெடுக்க வேண்டும். இன்று கூட இந்த பழங்குடி மாணவர்கள் மற்ற மாணவர்கள் இன்னும் அந்த சுய மரியாதை இல்லாததனால், அந்த கற்றல் வலிமை இல்லாததனால் அந்த வறுமையிலே அவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். இன்று வாய்ப்பு தன்னுடைய ஒவ்வொரு மாணவனுடைய தகுதியும் திறமையின் அடிப்படையில் அவர்களுக்கு இந்த கற்றலை புரிதலை ஏற்படுத்த வேண்டும். அப்துல் கலாம் அவர்கள் கூட இந்த கற்றலை மேம்படுத்துவதற்கான ஒரு புரிதலுக்கு ஒரு நிகழ்வை காட்டினார். வகுப்பறையில் சென்று மாணவர்களிடம் இன்று உலக பேரழகியாக தேர்வுக்கப்பட்ட ஐஸ்வர்யை பற்றி என்ன சொல்கிறாய் என்று கேட்க ஒரு மாணவன், அவர்கள்தான் உலகத்துக்கே அழகி, அதனால தான் அவர் தேர்வு செய்யப்பட்டாள் என்றார். இன்னொரு மாணவன், அவனிடம் அழகியா இருந்தாலும் சில நுணுக்கமான கேள்விகளுக்கு, அறிவு சார்ந்த கேள்விக்கு விடை அளித்ததால் அவன் உலக அழகியாக தேர்ந்தெடுக்கிறான். ஆனால் இன்னொரு மாணவி, அந்த ஐஸ்வர்யா இடத்தில் நான் இருந்தால் ஐஸ்வர்யத்துவத்திற்குப்பட்டால் நான் வெற்றியிருப்பேன் என்று சொன்னார். அதைதான் அப்துல் கலாம் அவர்கள் அந்த மாணவியை பாராட்டினார்கள். அவை கற்கும் காலத்தில் ஒரு தன்னம்பிக்கை, ஒரு விடாமுயற்சி, அந்த மாணவி சொல்லது போன்று நம்முடைய சிந்தனைகள் சாதாரண மாணவர்களும் சிறந்த மாணவர்களுக்கான வருவதற்கான வாய்ப்பை இந்த கற்றல் நிகழ்வுகிறது. இன்னும் சொல்லப்போனால் இன்று பாரதத்திலே நம்முடைய தமிழகம் புதுவியும் கல்வியில் சிறந்த ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது, முதலிடத்தை பெற்றிருக்கிறது. கல்விக்கான வாய்ப்புகளை தேடி தேடி அடைகின்றது, தேடி தேடி கொடுக்கின்றது. பல தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் இப்பேற்பட்ட மாணவர்களை கொண்டு வந்து பள்ளியிலே சேர்க்கின்றார்கள். அந்த பள்ளியில் இப்போது நடைமுறையில் இருக்கின்ற புதுமையான திட்டங்கள், அந்த மாணவர்கள் ஆரோக்கியமாக படிப்பதற்காக காலை சிற்றுண்டி, 14 வகையான உணவுகள், மதிய உணவு, 14 வகையான நலத்திட்டங்கள், விலையில்லாத பொருட்கள் அனைத்தையும் ஏன் வழங்குகிறார்கள்? ஒரு எளிய குடும்பம், ஏழை குடும்பம் கல்வியை மீட்டெடுத்தால் அந்த தலைமுறை மாற்றம் ஏற்படும். அன்றைய பெற்றோர் படிக்காத நிலையில் தன் பிள்ளைக்கு அரசு கொடுக்கின்ற வாய்ப்போடு இந்த பெற்றோர்களும் இணைந்து தியாகம் செய்து அந்த பிள்ளைகளை வளர்த்தெடுக்கின்ற பொழுது அதிலே கற்றல், அந்த குடும்பம் தலைமுறை மாற்றமாக மாறுகிறது. அதற்கு இந்த பெற்றோர்களும் மாணவர்களும் அரசோடு இணைந்து, பள்ளியோடு இணைந்து, ஆசிரியர்களோடு இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றன. இன்று கூட ஒரு +2 படித்த அத்தனை மாணவர்களும் தொடர்ந்து விடுபட்டக்கூடாது, கல்லூரியிலே சென்று படிக்க வேண்டும் என்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கு அந்த தலைமை ஆசிரியர்கள், அந்த 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களோடு அரசு அலுவலர்கள், ஏன் கல்வி அமைச்சர் அவர்கள், மேன்மை மிகு தமிழக கல்வி அமைச்சர்களே ஒரு பெற்றோருக்கு ஃபோன் போட்டு அந்த மாணவர் அடுத்த நிலையில் என்ன வகுப்பு சேர்ந்திருக்கின்றான், நடைபெறுகின்ற அந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு அரசு தருகின்ற புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக புதுமை மாணவர் பெறுகின்ற திட்டத்தின் 1000 ரூபாய் நிதியுதவியை பெற்று கல்வி சார்ந்த வளர்ச்சிகளை பெற்றுக்கொள்வதற்கான செயல்பாட்டை கீழ்நிலையில் இறங்கி வந்து இன்று அருமையான அறிவிலான வாய்ப்புகளை இந்த மாணவர்கள் கற்றலில் நின்றுவிடக்கூடாது என்பதற்காக குறிப்பாக தமிழகத்திலும் ஒரு நல்ல ஒரு திட்டமிட்டு தமிழக முதல்வர் அவர்கள் பல கல்விக்காக சுமார் 40,000 கோடி அளவில் முதல் தொகை, அதிகமான தொகையை வெளியிட்டு இந்த கற்றலை மேம்படுத்தி வருகிறார். அதன் அடிப்படையில் நேற்று முன்னர் தினம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் வட்டாரங்களிலும் இந்த +2 படித்த மாணவர்களை அழைத்து அவர்கள் தொடர்ந்து கல்வி படிப்பதற்கான ஒரு நிலையை ஐடியோ அல்லது ஒரு கல்லூரியிலையோ படிப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தொடர்புபடுத்தி மேம்படுத்தி இருக்கின்றார்கள். மேலும் பெற்றோர்களுடன் ஆசிரியர்கள் ஒரு தொடர்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி
அந்த பெற்றோர்கள் மாணவருடைய நிலை மதிப்பெண் என்ன என்ற விவரங்களை எல்லாம் பெற்றோர்களுக்கு தெரிந்து கொள்வதற்காக அவருடைய எண்களை, அலைபேசி எண்களை பதிவு செய்து அதன் மூலம் மாணவருடைய கற்றலையும் புரிதலையும் வளப்படுத்துகின்றார்கள். ஏன் தமிழக கல்வி அமைச்சர் மேன்மைமிகு அன்பில் மகேஷ் அவர்கள் தன்னுடைய ஒரு பெற்றோருக்கு தானே ஃபோன் செய்து அந்த பெற்றோர் அந்த பிள்ளைகள் என்ன படிக்கிறான், எங்கே சென்று இருக்கிறான் என்ற வாய்ப்பை இருக்கிறது பயன்படுத்தி கொள்கின்ற ஒரு அரிய வாய்ப்பை அவர் தொடங்கி வைக்க இன்று எல்லா தலைமை ஆசிரியர்களும் மற்றும் அரசு அலுவலர்களும் இணைந்து 12வது இந்த தமிழகத்தில் படித்த அத்தனை லட்சம் மாணவர்களும் தொடர்ந்து கல்லூரி படிப்பதற்கான வாய்ப்பை, ஒரு பெண் பிள்ளை படித்தால் அந்த சமுதாயம் வளர்கிறது, அந்த பெண்ணுக்காக செலவிடப்படும் செலவு அந்த சமுதாயத்திற்காக செய்யப்படும் முதலீடு. ஆகவே அந்த குடும்பத்தில் பெண் கற்றிருந்தால் அந்த குடும்பம் தலைமுறை மாற்றமாகிறது. முதல் ஆசிரியர் அந்த தாய்தான். ஆகவே இதை நினைவு கொண்டுதான் அந்த பெற்றோர்களை தொடர்பு கொண்டு அவர்களை பதிவு செய்து அவர்களோடு இந்த மாணவருடைய கற்றல் நின்றுவிடக்கூடாது, அவர்களுக்கான படிப்பு வாய்ப்பை ஏற்படுத்துவதற்காக அந்த பெண் என் பள்ளி என் பெருமை புதுமை பெண் என்ற திட்டத்தின் கீழ் 1000 ரூபாய் நிதி வழங்கி அவர்களை தொடர்ந்து இருக்கிறார். மேலும் இந்த 8ஆம் வகுப்பில் எண்ணமும் தேர்வில் தேர்ச்சி பெற்று தொடர்ந்து 12ஆம் வகுப்பு வரை உதவித்தொகை வழங்குகின்றார்கள். இப்படி இதுதான் வாய்ப்புகளை எல்லாம் கீழ் விளிம்பில் இருக்கின்ற அந்த மக்கள் பெற்றுக்கொண்டு இந்த கல்வியை மேம்படுத்த முடியும், சுயமாக நான் ஒரு தொழிலை தொடங்க முடியும், அதற்கான வாய்ப்புகளை இந்த வழங்குவதை அனைவருக்கும் தெரிவித்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆகவே இந்த கற்றல் இடைநிற்றல் இன்றைய புதுவையிலும் தமிழகத்திலும் குறைந்து இருக்கிறது. பள்ளியில் சேர்ந்த முதல் வகுப்பு மாணவன் இறுதி வரை தொடர்ந்து படிக்க வேண்டும் என்ற ஒரு தந்தை தாய் உணர்வோடு அரசு செயல்படுகின்ற போது பெற்றோர்களே நீங்கள் சிந்தியுங்கள். உங்களுள் இருக்கின்ற இந்த குடும்பத்தில் இருக்கின்ற உயிருள்ள பொருட்கள் உயிரற்ற பொருள்களோடு நீங்கள் தொடர்பு கொள்வது அதிகமாக இருக்கிறது. அதை தவிர்த்து என்னுடைய பிள்ளை இந்த சுய மரியாதை பெற்று இந்த கிராமத்திலே வளர்த்தெடுத்து ஒரு நான் முதல்வன், ஒவ்வொரு மாணவனும் ஒரு பள்ளியில் நான் முதல்வன் என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கி அந்த கற்றல் இடைவெளியை தவிர்க்க வேண்டும். அதற்கான என்னென்ன ஆலோசனைகள் பெற்றோர்களுக்கு இந்த பதிவின் மூலம் தெரியப்படுத்துவதற்காக நான் விரும்பிதான் இந்த பதிவை பெறுகிறேன். ஏனென்றால் பள்ளி புதிய கல்வாண்டில் திறக்கப் போகின்றது. ஆகவே 12வது வகுப்பு முடித்து விட்டேன், அவ்வளோதான் என் படிப்பு, அதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் வராது என்று ஒதுங்கி விடாமல் இருப்பவரை கண்டறிந்து மீட்டெடுக்க வேண்டும். அதற்கு ஒரு பாடலை நான் பதிவு செய்திருக்கிறேன். இடையில் நின்ற கல்வியை தொடர்ந்து நாமும் மீட்டெடுப்போம், தொடர்ந்து நாமும் மீட்டெடுப்போம். இடையில் நின்ற கல்வியை தொடர்ந்து நாமும் மீட்டெடுப்போம். பெற்றோர் பொறுப்பு செயல்களினால் மாணவர் கற்றலும் தொடர்ந்திடுமே, மாணவர் கற்றலும் தொடர்ந்திடுமே. குழந்தை தொழிலாளர் இல்லாமை கல்வியினை தொடர செய்திடுவோம். அரசு தந்திடும் வாய்ப்புகள் எல்லாம் விழிப்புணர் பெற்று வாழ்ந்திடுவோம். இடையில் நின்ற கல்வியை தொடர்ந்து நாமும் மீட்டெடுப்போம், தொடர்ந்து நாமும் மீட்டெடுப்போம். இல்லம் தேடி கல்வியை வாசல் தேடி வந்ததுவே தமிழக முதல்வரின் திட்டங்களால், தமிழக முதல்வரின் திட்டங்களால் மாணவர் வாழ்வும் வளர்ந்திடுதே. இடையில் நின்ற கல்வியை நாமும் தொடர்ந்து மீட்டெடுப்போம், நாமும் தொடர்ந்து மீட்டெடுப்போம். புதுவை முதல்வரின் செயல்களினால் கற்றல் வாய்ப்புகள் வளர்ந்திடதே, கல்வியை கரை சேர்க்கும் என்பதினால்
இடைநிற்றை தவித்து படித்திடுவோம். இடையில் நின்ற கல்வியை தொடர்ந்து நாமும் மீட்டெடுப்போம். தொடர்ந்து நாமும் மீட்டெடுப்போம். மாணவர்கள் கல்வி நிறைவேற மகிழ்ச்சியுடன் கற்றல் அமைவே. பெற்றோரின் சுமைகள் குறைந்ததினால் கல்வியின் பெருமை உயர்ந்ததுவே. இடையில் நின்ற கல்வியை தொடர்ந்து நாமும் மீட்டெடுப்போம். தொடர்ந்து நாமும் மீட்டெடுப்போம். பிள்ளைகள் உயர்கல்வி கற்பதனால் பெற்றோர் அலைபேச்சில் பதிவு செய்தும் அரசின் உதவியை அறிந்திடுவோம். அனைவரும் கல்வியில் உயர்ந்திடுவோம். இடையில் நின்ற கல்வியை தொடர்ந்து நாமும் மீட்டெடுப்போம். பெற்றோர் பொறுப்பு செயல்களினால் மாணவர் கற்றலும் உயர்ந்திடுமே. ஆகவே இந்த வார்த்தைகளை நாம் கொண்டு அந்த இடைநிற்றலை தவிர்ப்பதற்கான ஒரு நிலைகளை 100% மாணவர்கள் அந்த நிலைக்கு செல்வதற்கான மாணவர்களுக்கு ஒரு கட்டமைப்பு பள்ளியில் ஏற்படுத்தப்பட்டது. புதிய அமைப்பு, பள்ளி கட்டமைப்பு, மாணவர்களான கற்றல் விளைவுகள், அந்த ஆசிரியர்களுக்கான கற்றல் வாய்ப்புகள், புதுமையான திட்டங்கள், பயிற்சிகள், இவைகளெல்லாம் மாணவர்கள் சோர்வு அடையாமல் இருப்பதற்கான கற்றல் முறைகள் புதுப்பிக்கப்பட்டு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. படிப்பதற்கு படித்து சொல்லிக் கொடுக்க நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா? அதுபோன்று அந்த மாணவர்கள் அந்த கல்வியை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் மாணவர்கள் தான் அதை தொடர்ந்து பின்பற்றி கொள்ள வேண்டும். அதற்கான அந்த பெற்றோர்களுக்கான சில உத்திகள், மாணவர்களுடைய சோர்வுகளை கண்டறிந்து அந்த மாணவர்களை ஊக்கப்படுத்தி பெற்றோர்கள் ஆசிரியர்களோடு தொடர்பு கொண்டு அந்த மாணவருடைய நிலையை அறிய வேண்டும். உன் நண்பன் யார் என்று சொல், உன்னை யார் என்று சொல்கிறேன். ஆகவே அந்த மாணவனுடைய பழக்க வழக்கங்களை அறிந்து அவனுக்கு ஒரு ஆலோசனைகளை வழங்கி கண்டிப்புடன் அவனுக்கு அன்பு செலுத்துவராக உருவாகி அவன் செயலையும் சிந்தனையும் உள்வாங்கி அந்த 21 வயது வரை அவனை நெறிப்படுத்த வேண்டும். அந்த 21 வயது வரை இந்த கற்றலை நெறிப்படுத்தி விட்டால் அவன் வாழ்நாளிலே ஒரு கல்வியாளராக மாறக்கூடும். எத்தனையோ பேர் உதாரணம் இந்த வயதில் கல்வியை தொடர்ந்து பின்பற்றி சென்றவதற்கு. நேற்று கூட ஒரு செய்தி, 3 அடி உயரமுள்ள ஒரு மாணவன் தன் திறமைகள் இருப்பதை வெளிக்காட்டி மருத்துவத்துறையிலே சேர முடியவில்லை. அவனுடைய தொடர் முயற்சியை பாருங்கள். உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் சென்று வாதாடி தகுதி பேறு பெற்று மருத்துவத்துறையிலே சேர்ந்து இன்று படித்து இன்றைக்கு ஒரு மருத்துவராக இருக்கின்றார். எத்தனையோ மாற்றுத்திறனாளி மாணவர்கள் அந்த பெற்றோர் கொடுக்கின்ற வாய்ப்பிலையும் அரசு கொடுக்கின்ற வாய்ப்புகளும் பெற்று இன்றைக்கு பெரிய மகான்களாக மாறியிருக்கின்றார்கள். இடையில் நின்ற மாணவர்கள் மீண்டும் பள்ளியில் சேர்த்து, ஒரு மாணவன் மைக்கேல்புரத்தில் இடையில் நின்ற மாணவனே அப்போது ஒரு 10 ஆண்டுகள் முன்னாடி அரசாங்கம் ஒரு புதிய திட்டத்தை சேர்த்து அந்த மாணவர்களை மீட்டெடுத்து SSA திட்டத்தின்படி அவர்களை கல்வி தொடரான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியது. பல தொண்டு நிறுவனங்கள் துறையும் அப்படித்தான் சில நாடோடி மாணவர்களான நரிக்குற மாணவர்கள் அந்த 8ஆம் வகுப்பு முடித்து இன்றைக்கி ஆட்டோ ஓடுகிறார்கள். தன்னுடைய வாழ்வை பெருக்கிக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு அடித்தளம் இருந்தது என்பதை அவர்கள் உணர செய்தும் அதன் அடிப்படையில் அடுத்தது இந்த மாணவர்கள் மாற்றுத்திறனாளி அல்ல, அவன் சிந்தனையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு தான் நம்ம இந்த கற்றல் அல்ல, அந்த இடைநிற்றலை அவனுக்கு தர வேண்டும். பெற்றோர்களுடைய வருமானம் குறைந்திருப்பதால் அந்த பிள்ளைகளையும் வருமானத்திற்கு ஈட்டு செல்கின்ற ஒரு முறையை தடுக்க வேண்டும். மாணவர்களுக்கு அந்த பெற்றோர்கள் அந்த கவனமுடன் படித்தல், காலையில் எழுந்திரித்தல், வாஸ்து பிரகாரம் கிழக்கு பகுதியில் தூங்க வேண்டும் என்று இந்த மாணவர்கள் கூறுகிறார். இதெல்லாம் சின்ன சின்ன ஒரு அனுகிரகங்கள். இவைகளெல்லாம் நாம் நடைமுறைப்படுத்துவதனால்தான் அந்த மாணவர்கள் தொடர்ந்து படிப்பதற்கான ஒரு வாய்ப்பை நாம் தருகின்றோம். மாணவர்களுக்கு மனப்பாடம்
செய்து வைக்கிறதுல அந்த கடித சூத்திரங்கள் சிக்கலாக இருப்பதே அந்த மாணவர்களுக்கு கவனமுடன் படிப்பதற்கான மனப்பாடம் செய்வதற்கான வாய்ப்புகளை தர வேண்டும். ஒரு நிகழ்வு எனக்கு ஞாபகம் வருது. வாய்ப்பாடு ஒப்பிக்கவில்லை, என் தந்தை கண்டித்தார். வெளி திண்ணையில் உட்கார வைத்து விட்டார். நீ இந்த வாய்ப்பாடு ஒத்திரிக்கும் ஒப்பிச்சாதான் உனக்கு சாப்பாடு என்று. உடனே வீட்டில் உள்ள குழம்பு வேவுது, நல்ல வாசனையான கறி குழம்புகளாம். என்னை மறந்துவிட்டு அவர்கள் சாப்பிட போகிறார்களோ என்று திண்ணையில் உட்கார்ந்து நான் இந்த காலை ஆட்டினேன். அப்போது என் தந்தை சொன்னது நினைவுக்கு வரும். நீ இருக்கிறன்னு எங்களுக்கு தெரியும், இந்த வாய்ப்பாடெல்லாம் ஒப்பிச்சுட்டு வந்தால் தான் உனக்கு இந்த கறி சாப்பாடு, இல்லைனா தண்ணி இல்லாத சாப்பாடு என்று அன்று சொன்னார்கள். உடனே அதை மனப்பாடம் செய்து ஒப்பித்து விட்டு அந்த உணவை அருந்தினேன். இப்படி பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்புடனும் அன்புடனும் இந்த கல்வி முறையில் அவர்களை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளை வழங்க வேண்டும். தன் வேலைக்கு செல்லுகின்ற போது தன் பிள்ளையும் சேர்த்து கொண்டு அழைத்து செல்வது, அல்லது ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை செய்கின்ற போது இங்கே விட்டு செல்வது, அல்லது அவர்களை அங்கே அழைத்து, நான் செங்கல் சூளைக்கு நிறைய பெற்றோர்கள் போகின்றார்கள், நான் பார்த்தேன். அந்த மாணவர்களை இங்கிருந்து சேர்த்த உடனே அருகில் உள்ள ஒரு ஆசிரியை தந்து, ஐயா 6 மாதம் நான் இங்கு இருப்பேன், இந்த பள்ளியில் சேர்த்து கொள்ளுங்கள். ஆர்டி பிரகாரம் 8ஆம் வகுப்பு வரை எந்த சான்றிதழும் வழங்க தேவையில்லை, அந்த பள்ளியிலிருந்து பெறப்பட தேவையில்லை. அந்த சட்ட நுணுக்கத்தின்படி அந்த பள்ளியிலே மீண்டும் நாம் சேர்த்து அங்கு 8ஆம் வகுப்பு வரை சேரலாம். திரும்ப வராங்களா, அதே பள்ளியிலிருந்து அந்த பள்ளி முதல்வர் சான்று கொடுக்கவில்லை என்றாலும் அந்த எம்எஸ் நம்பரை இந்த பள்ளியிலே சேர்த்து விண்ணப்பம் கொடுத்து சேர்த்துக்கொள்ளலாம். ஆகவே இந்த கீழ்நிலையில் உள்ள மாணவர்களுக்கு, பெற்றோர்களுக்கு 8ஆம் வகுப்பு வரை ஒரு பள்ளியில் இருந்து இன்னொரு பள்ளியில் சேர்வதற்கும் மற்ற இடத்திற்கு அந்த குடிமுறையில் சேர்வதற்கும் வாய்ப்புகளை இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வைக்குவதால் நாம் அந்த மாணவர்கள் இடைநிற்றலை தவிர்க்கலாம். அரசு வருகின்ற அந்த மாணவர்களுக்கு ஒரு பெற்றோர் இறந்து விட்டார், உடனே அந்த மாணவனுக்கு 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை 75 ரூபாய் நிதி அரசு வழங்குகிறது. அதை விண்ணப்பித்து அந்த குடும்பத்தை அவன் கல்வி கற்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தலாம். ஒரு தொலைதூரிலிருந்து ஒரு 10 பிள்ளைகள் வருகிறது என்றால் அந்த பள்ளியில் அதனால் பாதிப்பு எது நின்றுவிடக்கூடாது என்பதற்காக அரசின் சார்பாக அந்த மாணவர்களுக்கு போக்குவரத்து வசதி செய்கிறார்கள். ஆக திட்டங்கள் ஏராளம் இருக்கிறது. ஆனால் பெற்றோர்கள் தான் இதை முதன்மையாக எடுத்து செயல்படுத்தி கொள்ள வேண்டும். ஆக ஒவ்வொரு பிள்ளையும் படிக்க, குழந்தை பிறந்தவன் கல்வி கேட்க உரிமை உண்டு, அதுதான் கல்வி உரிமை சட்டம் சொல்கின்றது. அதை அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்கு வழங்கப்பட வேண்டும். அந்த பகுதியில் உள்ள பள்ளியை மேம்படுத்தி அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆகவே இந்த இடைநிற்றல் ஒரு மாணவன் நின்றுவிட்டால், எத்தனையோ இடைநிற்றல் 7ஆம் வகுப்பு நின்றவர்கள் திரும்பவும் மேலவும் சென்று படித்து இன்றைக்கு பெரிய மேதைகளாக இருக்கின்றார்கள். ஆகவே நம்மளுடைய சமூகத்தில் இருக்கின்ற மாணவர்கள் அந்த தேர்வை கடந்தும் அதுக்கு அடுத்தது அந்த ஆர்வத்தை ஏற்படுத்தி விட்டால் இது யார் ஒருத்தர் செய்ய முடியாது. அந்த மாணவன் அதில் ஈடுபடுத்தப்பட வேண்டும். அந்த பெற்றோர்கள் அதை ஆர்வத்தை கொள்ள வேண்டும். ஒரு பெற்றோர் இருக்கின்றார்கள், என் பிள்ளையும் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கணும் என்று விரும்பி தன்னிடம் இருக்கின்ற பணத்தை எல்லாம் கொண்டு சென்று செலவிடுகின்றார்கள். நான் ஒரு பட்டியல் தயார் செய்தேன். ஒரு அரசு பள்ளியில் ஒரு வகுப்பில் 5ஆம் வகுப்பு மாணவன் என்றால் அந்த மாணவனுக்கு அரசு செலவிடுகின்ற செலவினங்களை நான் கணக்கிட்டேன். உதாரணமாக அந்த பள்ளியினுடைய கட்டமைப்பு செலவு, அந்த பள்ளியில் இருக்கிற ஆசிரியர்களின் ஊதியம், அந்த சமையல் செய்கின்ற பொறுப்பாளர்களுடைய ஊதியம், அந்த பொருட்களுடைய கிலோ அரிசி, ஒரு மாணவனுக்கு 100 கிராம் அரிசி என்றால் அந்த 100 கிராம் அரிசி இருக்கின்ற 35 மாணவர்களுக்கும் எவ்வளோ ஆகிறது என்று கணக்கு போட்டு பார்த்து எல்லாத்தையும் சேர்த்தால் ஒரு மாணவனுக்கு அரசு தருகின்ற நலத்திட்டங்கள் அவன் மறுவகுப்பு அடுத்த வகுப்பு உயர்வதற்காக 1 லட்சம் செலவு செய்யும். இது மீதிதானே பெற்றோர்கள் உணரணும். ஒரு பெற்றோருங்க கூட்டவர் சொன்னாங்க, சார் என்னுடைய மாணவன் ஒருவனை பெரிய உயர்தரமான பள்ளியில் செலவு செய்து படிக்க வைத்தேன், இன்னொன்னை ஒரு அரசு நீதிபதி அரசு பள்ளியில் சேர்த்தேன், இவன் அதே பள்ளியில் முதுகலை ஆசிரியராக இருக்கிறான். அதாவது மம்மி என்று கூட்டால் செத்த பொணமே,
அதை பெருமையாக நினைக்கின்றார்கள் பெற்றோர்கள். தன் பிள்ளை பக்கத்து வீட்டுக்காரன் படிக்கிறான்றதுக்காக இவனையும் சேர்த்து படிக்கிறாங்க. அவன் கல்லூரிக்கு மேலே படிக்கின்ற போது அவனால் படிக்க முடியவில்லை. ஆகவே அந்த சூழ்நிலையில் இருக்கின்ற தொடக்க கல்வியை தாய்மொழியாகிய தமிழ்மொழியில் அவன் கற்று அதன் மூலம் தொடர்ந்து கல்வியை பெற முடியும் என்பதுதான் அறிஞர்களை கூற்று. ஆகவே தான் அந்த சுய மரியாதையும் அவனுக்கு வருகின்றது. ஆகவே கண் தெரிந்தால்தான் கண்ணாடி போட முடியும். உதாரணமாக ஒரு முயல் என்பதையும் ஒரு ஆடு என்பதையும் தமிழில் சொல்லான் அவனுக்கு புரியும். ஆனால் ஆங்கிலத்தில் அந்த சொல்லி புரிய வைத்து திரும்ப அந்த 5 வயது குழந்தை என்ன தெரியும். ஆகவே தமிழ் மொழியாகிய தாய்மொழியை அவர்களுக்கு கற்பித்து அதன் மூலம் அந்த மாணவர்கள் மேற்படிப்புகள் படிக்கின்ற போது கூடுதல் மொழிகளை அவன் இணைத்து கொண்டு பெரிய சான்றோர்களாக மாறுகிறார்கள். ஆகவே இந்த கற்றல் அனுபவங்கள் எல்லோருக்கும் சென்று அடைய வேண்டும். இன்னும் அந்த கற்றல் நிலைவுகளை இடைநிற்றலை தவிர்த்தால் ஒரு மாணவன் உலகத்திற்கே சான்றாக வரக்கூடிய மாணவன் இந்த சமுதாயத்தில் இடைநிற்றலால் நின்றுவிடக்கூடாது. அவனுடைய திறமைகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும். அதற்கு வாய்ப்பு கொடுப்பதை பெற்றோர்களும் உடன்பயிக்கின்ற அந்த மாணவர்களும் அந்த சமுதாய உறவுகளும் மேம்படுத்த வேண்டும். ஒரு பையன் படிக்கவே மாட்டான்னு சொன்னால் உடனே நான் ஒரு முயற்சி செய்தேன். அந்த மாணவனுக்கு தொடர்புடைய வேலூரிலிருந்து அவனுடைய உறவினர்களுமாக ஒரு கடிதம் போட வைத்தேன். அன்பு தம்பியே, நீ நன்றாக படிக்கின்றாயாம். நீ இந்த நிலைக்கு வருவதாக நான் ஒரு நாள் கனவு கூட கண்டேன். நீ படிப்பதற்கு முன்னேற்றமாய் செயல்படுவதற்கு வாழ்த்துக்கள் என்று ஒரு கடிதம் எழுத உடனே அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு சொந்தக்கார நான் படிக்கத்தே இல்லையே, நான் நல்லா படிக்கிறேன்னு எங்கள் உறவினர் அங்கிருந்து சொல்கிறாங்களே என்று அவன் எண்ணம் மாறியது. ஆகவே எண்ணத்தை சீர்படுத்துங்கள், சிந்தனையை தெளிவாக்குங்கள், வாய்ப்புகளை வழங்குவதை எடுத்து காட்டுங்கள், பல முன்னோருடைய செயல்களை எடுத்து கூறுங்கள். கல்வி என்பது ஒரு மாபெரும் சக்தி. அது மட்டும்தான் கரை சேர்க்கும். பொன்னோ பொருளோ எவ்வளோ சேர்த்து வைக்கிறோம் அதெல்லாம் நாளை இல்லாத போகும். ஆகவே கல்வி மட்டும் எங்கு சென்றாலும் அதை யாரும் திருட முடியாது. நம்முடைய வாழ்வின் சுயமரியாதையை மேம்படுத்தி கொள்ள முடியும். நான் யார் என்பதை நிரூபிக்க முடியும். ஆகவே நமக்கு தெரிந்த சமூக உறவினர்களில் இந்த இடைநிற்ற மாணவர்களை மீண்டும் பள்ளியில் சேர்ப்போம். அதற்கான அரசு செய்கின்ற அத்தனை செயல்களிலும் நாமும் இணைந்து இந்த இடைநிற்ற கல்வியை மீட்டெடுத்து அதன் மூலம் அந்த மாணவன் ஒருவேளை உலகத்திற்கே அடையாளம் காட்டப்படக்கூடிய மாணவனாக கூட உருவாக வாய்ப்புள்ளது. அந்த வாய்ப்பை தந்த பெருமை, அதை மீட்டெடுத்த பிறமை அந்த பெற்றோரை சாரும், அந்த ஆசிரியரை சாரும், அந்த சமூகத்தினரை சாரும். வழியில் செல்கின்ற போதோ வீட்டை சந்திக்கின்ற போதோ அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை சந்தியுங்கள். உறவினர்கள் போகிறீர்கள், உறவினர் வீட்டுக்கு போகின்றீர்கள், அங்கே பிள்ளைகள் இருந்தால் அவர்களை சந்தியுங்கள், அவர்களோடு உரையாடுங்கள், அவருடைய எதிர்வாழ்நாள் வாழ்க்கையை நீங்கள் சொல்லுங்கள். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சந்திப்பை ஏற்படுத்துவதால் கற்றல் மேம்படுத்தப்படும். நல்லதொரு சந்திப்பு நல்லதொரு சிந்தனை உருவாக்கும், நல்லதொரு சிந்தனை நல்லதொரு செயலை உருவாக்கும், நல்லதொரு செயல் நல்லதொரு வாழ்வை உருவாக்கும். ஆகவே அந்த எண்ணத்தை மாற்றுவதற்கு இந்த சந்திப்பு தேவை. ஆகவே நம்மளுடைய இந்த சமூக சூழலில் ஒவ்வொரு உறவினர்களும் தெரிந்தவர்களிடமும் செல்லுகின்ற பொழுது அந்த மாணவருடைய கற்றலை நலம் விசாரித்து இந்த படிப்புக்கு இந்த படிப்பு தேர்வை இதை எடுக்கலாம் என்று ஆலோசனைகள் வழங்குவதால் தான் அந்த மாணவர்கள் முன்னேறுவார். இன்றைக்கி ஆலோசனை கொடுப்பதற்கும் அறிவுரை கொடுப்பதற்கும் அதை ஏற்றுக்கொள்வதற்கும் மாணவர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது. அரசு தருகின்ற அத்தனை வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றன. அதை தெளிவுபடுத்தி அவர்களை உணர வைத்து என் மகனும் இவர் இன்னார் பிள்ளையா என்று நாளை சொல்ல வேண்டும். அதனால்தான் நம்முடைய பிறப்பு சாதாரணமாக இருந்தாலும் நம்முடைய இறப்பு சரித்திரமாக இருக்க வேண்டும். அது கல்வியால் மட்டும்தான் முடியும். இடையில் நின்று விட்டாலும் மாணவர்களே, உங்களை இந்த நேரத்தில் பணிவோடு கரம் குவித்து இந்த சமூகத்தின் ஊடகத்தில் கேட்கின்ற அத்தனை மாணவர்களுக்கும் ஒரு எழுச்சியை நல்ல ஒரு எண்ணத்தை நான் பதிவு செய்கிறேன். வேண்டி விரும்பி கைகூப்பி உங்களை வேண்டுகின்றேன். கல்வியை மட்டும் விட்டு விடாதீர்கள்.
அது உங்களை வாழ்விக்கும், உங்கள் உறவினரை வாழ்விக்கும், உங்கள் குடும்பத்தை வாழ்விக்கும், ஏன் இந்த உலகத்துக்கே மாற்றம் தரும் நீங்கள் பெற்ற கல்வியால். ஆகவே இடையில் நின்று விடாதீர்கள், நின்றதை தொடருங்கள். தோல்விதான் வெற்றிக்கு முதல் படி. எத்தனை முறை தோற்றோம் என்று பண்ணாதீர்கள். அந்த வெற்றியினுடைய விளிம்பில் சென்று வெற்றி வரை போராடுங்கள். வெற்றி பெற கல்வியை தேடுங்கள். இடைநிற்றலை தவிர்ப்போம். நம் சமுதாயத்தை வளப்படுத்துவோம். நன்றி, வணக்கம்.